வணக்கம் மக்களே, வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்னும் பால் காட்சிக்கு ஒரே ஒரு வாரம் தாங்க இருக்குது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இல்லாட்டி அடுத்த சனிக்கிழமைலேருந்தே நம்ம பிஸி ஆயிடுவோம். வெள்ளிக்கிழமை சொல்லையே வேணாம், வெள்ளி சனிலேருந்தே நம்ம ரொம்ப பிஸி. சனிக்கிழமை சொந்தக்காரர்கள்லாம் வந்துடுவாங்க. சொந்தக்காரங்கன்னா எங்கள் அக்கா, எங்கள் நாத்தனார், எங்கள் அக்கா பிள்ளைங்க எல்லாம் வந்துடுவாங்க. நம்ம ஒரே பிஸியாக தான் இருப்போம். அந்த வியாழக்கிழமை வரைக்கும் நான் நார்மலாக வீடியோலாம் போட்டுட்ருப்பேன். அதுக்கு அடுத்த நாளுமே ஷார்ட்ஸ் எல்லாம் வரும். லாங் வீடியோ வருமானு தெரியல. சரிங்க, வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்காக காலையிலே வந்துட்டோம். நிறைய பேர் வீட்டை பற்றி நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருந்தீங்க. உங்கள் வீட்டோட சதுரடி எவ்வளவுன்னு. எங்கள் வீட்டோட சதுரடி 800 சதுரடிங்க. மொத்த இடம் 1000 சதுரடி. நாங்கள் ஒரு 200 சதுரடி சைடில் போயிடுச்சு. காம்பவுண்டு பீச்சரில் வைக்கிற மாதிரி வேணும்ன்ட்டு. ஏன்னா எங்கள் வீட்டுக்கார பாத்திரம் இந்த பழைய இரும்பு வியாபாரத்துக்கு போகிறதுனால அதை போட்டு வைக்க நம்ம கொஞ்சம் இடம் வேணும். சப்போஸ் நம்ம வண்டி இண்டியை வைக்க முடியுமான்னு தெரியல. நம்ம வியாபாரம் பார்க்குறதுனால நமக்கு இடம் வேணும் இல்லையா, பழசுகளெல்லாம் போட்டு வைக்க. அதனால் நாங்கள் அந்த 200 அடியை விட்டுட்டு 800 சதுரடியில் தாங்க வீடு கட்டியிருக்கோம். இன்னொன்று ஒரு சில பேர் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சொந்தமாக இடம் வாங்கி கட்டினீங்களா இல்லை ஆல்ரெடி இருந்த இடமான்னு கேட்டிருந்தாங்க. இது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் மாமனார் எங்கள் வீட்டுக்கார் எல்லாம் சேர்ந்து அவங்களாம் வேலை பார்த்து, எங்கள் மாமியார் எல்லாம் அவங்களுடைய உழைப்பெலாம் வாங்கி போட்ட இடம்தாங்க. எல்லாருக்கும் பங்கு கொடுத்துட்டாங்க. எங்களுடைய பங்கில் நாங்கள் ஆல்ரெடி பட்டறை சிமெண்ட் சீட்டு போட்டு வீட்டில் தான் இருந்தோம். அது மழையில் இடிஞ்சு போயிடுச்சு. இடிஞ்சு போனதுனால நாங்கள் வாடகை வீட்டுக்கு வந்துட்டோங்க. இப்போ அதுக்கப்புறம் நாங்களாம் முயற்சி பண்ணி எங்கள் உழைப்பில் கடன் வாங்கி எல்லாம் சேர்த்து தான் கட்டுறோம். வீட்டோட மொத்த செலவு எவ்வளவுன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. கண்டிப்பாக நம்ம பால் காய்ச்சி வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நான் அதுக்கான வீடியோ போடுறேன். ஏன்னா இன்னும் எங்களுக்கு செலவு இருக்குது. இன்னும் கதவு வைக்கலை, இன்னும் மாடிப்படி வைக்கலை. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நாங்கள் அந்த வேலையெல்லாம் பார்த்தே ஆகணும். அதனால் கண்டிப்பாக எல்லா செலவையும் சேர்த்து தானே சொல்ல முடியும். அதனால் சேர்த்துட்டு சொல்கிறேங்க. இன்னொன்று, கவர்மெண்ட்டில் இந்த வீடெல்லாம் கட்டித்தராங்களா, அதில் நீங்கள் கட்டலையான்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கவர்மெண்ட்டில் நாங்கள் அதுக்காக 1 வருஷம் வெயிட் பண்ணாங்க. எங்களுக்கு அது கிடைக்கவே இல்லை. அது கிடைக்காத சூழ்நிலையில் தான் வேறு வழி இல்லாமல் அதை நம்பி நாங்கள் 1 வருஷம் காத்திருந்தோம். வீடை இடித்து போட்டு ரொம்ப கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. அப்புறமும் நம்ம கையில் வச்சுருந்த காசு ரொம்ப செலவாயிருன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதுக்குள்ளே சரி நம்ம கையில் இருந்ததை வச்சு கட்ட ஆரம்பிச்சிடும்னு ஆரம்பித்தது தான். ஆனால் நம்ம ஒரு கணக்கு போட்டால் அது ஒரு கணக்கு போயிடும். இன்னும் இப்போ வீட்டை பற்றி நாங்கள் வந்ததை பற்றி பேசுவோமா. என் மகன்களுக்கும் சரி எனக்கும் சரி இந்த வெஸ்டர்ன் பாத்ரூமுங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயங்க. என்னடா தண்ணி மஞ்சள் கலராக இருக்கேன்னு தப்பாக நினச்சிடாதீங்க. அது யூரினோ இல்லை பாத்ரூம் போன தண்ணியோன்னு நினச்சிடாதீங்க. இங்கே இந்த ஏரியா நாங்கள் இருக்கிறது செம்மண் ஏரியா. தண்ணி கொஞ்ச நேரம் பிடிச்சி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஆச்சுனாலே தண்ணி மஞ்சள் கலராக மாறிடும். அதனால தான் தண்ணி மஞ்சள் கலராக இருக்குது. நீங்கள் எதுவும் நினச்சிடாதீங்க. எங்கள் வீட்டுக்கார் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்போம் எங்கேயாவது போக வரையில். ஆனால் அந்த டோர் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே விட்டு அதுவாக முடிக்கிறோம் அப்படின்னாரு. நான் போட்டு அதை அமுக்குனேன், என்னடா இவ்வளோ லூஸாக இருக்கே அப்படின்னுட்டு. அதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. என் பிள்ளைகளுக்கும் சரி எனக்கும் சரி இதெல்லாம் ஒரு புதுசுங்க. இதெல்லாம் நாங்கள்லாம் கனவுல தான் பார்த்துருப்போம்னு நினச்சிக்கோங்களேன். எங்கேயோ அடுத்த வீட்டில் பார்த்துருப்போம்னு நினச்சிக்கோங்களேன். இதெல்லாம் நம்ம வீட்டில் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்குமுங்களாங்க. இன்னொன்று கேட்டேன், இன்னும் 2 வைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன். எங்கள் வீட்டுக்கார் சொல்லமுன்னா தருன்னு சொன்னான். ஒரு பைப்பில் தண்ணி வரலைன்னா இன்னொரு பைப்பில் தண்ணி வருமா அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கப்புறம் அவனே சொன்னான், இல்லைம்மா ஒரு தண்ணி சுடு தண்ணி ஒரு தண்ணி சில்லு தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஏதாங்க அந்த சில்லு தண்ணி வர்றதுக்கெலாம் என்னமோ மிஷின் வைப்பாங்க. நமக்கு அதெல்லாம் வேணாங்க. எனக்கு நல்லபடியாக நிம்மதியாக ஒரு உறங்கணுங்க நம்ம வீட்டில் போய். அம்பிட்டு தாங்க. எலக்ட்ரிஷியன் தம்பி வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் அந்த காலிங் பில்லாக அது இன்றைக்கி வைக்கிறாங்க. அப்புறம் நிறைய சுவிட்சு போர்டு மாட்டாமே கிடந்துச்சு. அதையும் மாட்டிக்கிட்டு சரி இன்னும் எண்ணி பார்த்தா கரெக்டாக 7 நாள் கூட இல்லைங்க, 6 நாள் தாங்க இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வேலையை முடிக்கணும். இன்னும் குலதெய்வம் கோயிலில் போய் பத்திரிக்கை வைக்கலை. எங்கள் வீட்டுக்காரர் இன்னும் 2 நாளில் கிளம்பிடுவாருங்க. ஆவணி பிறக்கவுமே பத்திரிக்கை வைக்கணும்ல. ஆவணி அதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். ஆடியாருக்கு கொடுக்கக்கூடாதுன்ட்டு ஆவணி பிறந்தோடனே கோயிலுக்கு போய் வச்சுட்டு வரவும் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. நான் பண்ணுறது தப்போ சரியோ நீங்கள் எனக்கு நிறைய விதத்தில் நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக நின்றுருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இந்த ஹாலில் பாருங்கள், இந்த இதெல்லாம் நான் வேண்டான்னு சொன்னேன். ஹாலில் போய் இது வச்சா தண்ணியாக ஆக்கிடுவாங்க என் மைங்க. பாருங்கள் செவுத்தெல்லாம் தெரிக்குது, கரையாயிரும். வேண்டான்னு சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரர் கேட்கல. ஹாலில் வச்சே ஆகணுங்கிறாரு.
என் மையங்க பாருங்கள் சும்மாவே தண்ணியில் விளையாடுவாங்க, சொல்லவா வேணும். இன்னொரு விஷயம், என் மையங்க உடனே அதில் பாத்ரூம் போயே ஆகணும்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன், டே போகக்கூடாதுடா, நம்ம பால் காய்ச்சினதுக்கப்புறம் தாண்டா அதில் திறப்பு விழா நடத்தணும், அதுக்குள்ளே போகக்கூடாதுடான்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேங்க. எல்லா ரூமையும் நானே தொடச்சேங்க. எங்கள் வீட்டுக்காரர் வந்து சாமி அலமாரியில் மட்டும்தான் க்ளீன் பண்ணார். அப்புறம் என்னை மேலே ஏற்றி விட்டார். நான் எல்லாத்தையும் கழுவி தொடச்சி தூசியெல்லாம் தட்டி விட்டு அப்புறம் தொடச்சி மேலெல்லாம் ஏறி இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்காரர் நொக்க பிதிக்கிட்டாருங்க. சேலை கட்டி இருந்தால் என்னால் இவ்வளோ வேலை பார்த்துருக்க முடியாது. நான் நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஆள் தான். குமரி பிள்ளையிலே சரி தைரியமாக எல்லா வேலையும் வீட்டு வேலை எல்லாமே பார்ப்பேங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஏற்றி விட்டார் எங்கள் வீட்டுக்காரு. நல்லா தொடச்சி கழுவி விட்டு ஹாலு ரூமு எல்லாம் நல்லா கூட்டி குப்பையெல்லாம் அள்ளி போட்டு ஒரு வழியை இன்றைக்கி வீடை நல்லா சுத்தம் பண்ணி விட்டு வந்துட்டோங்க. லாஸ்ட்டு அந்த பாத்ரூம் மட்டும் கொஞ்சம் கரகரையாக இருந்துச்சு. அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த அது பேர் என்னன்னதுலையே ஐயோ தண்ணி வரும்ல, வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு தண்ணி வர்றது, அந்த பைப்பை வச்சு சருன்னு அடித்து விட்டு நல்லா அழுக்கு போச்சு. எனக்கு இன்னொரு ஆசைங்க, ஆனால் இது பயன்படுத்தினவங்க சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து இங்கே உள்ள மாப்பு, குச்சியில் மாப்பு இருக்குது பார்த்திங்களா, அது நான் வந்து போட்டதில்லை. ஆனால் அந்த அதைத்தான் போடுறேன். ஆனால் வந்து இந்த மிஷினில் மாப்பு இருக்குது பார்த்திங்களா, அதை நான் போட்டதில்லை. எல்லோரும் சொல்கிறாங்க என்னமோ கப்பில் அதில் தண்ணி ஊற்றுனா போதுமா, அதுவாக தொடச்சி கொடுத்துருமாமே. அதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி தருவாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர்கிட்ட அடி போட்டு வச்சுருக்கேன், சொல்லி வச்சுருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னு கேளுங்க. இங்கே வந்துட்டீங்கன்னா 2 ரூமு ஹாலு அடுப்பட்டி எல்லாத்தையும் என்னால் கழுவ முடியாது, நீங்கள் எனக்கு அந்த மிஷினை வாங்கி கொடுத்தா நான் டெய்லி துடைப்பேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். டெய்லி துடைக்க முடியலனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது எப்படியாவது துடைச்சிடணுங்க. ஆமாம், இன்னும் வீட்டுக்கு கதவு போடணும், மாடிப்படி போடணும், 2 பாத்ரூமுக்கு டோர் போடணுங்க. இன்னொன்று நாங்கள் வாசப்படியே கட்டலைங்க. வீட்டுக்குள்ளே வாசப்படி 2 படி இருக்குது, வெளி வாசப்படி இன்னும் கட்டலைங்க. எல்லோரும் போட்டு வைங்க, ஏதாச்சும் வேலையை மிச்சம் வைங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா. எதுக்கு கழுவி எல்லோரும் வீட்டுக்குள்ளே வரும்போது ஏறி வரட்டும். அப்போ தான் நான் என்ன வாசப்படி கட்டலையான்னு கேட்பாங்களாம். சரின்ட்டு வாசப்படி கட்டாமே போட்டுட்டேங்க. வீட்டுக்குள்ளே குடி வந்துட்டு தான் வாசப்படி போடணும். ஏன்னா என் மையங்களுக்கு பயமாக இருக்குது, திடுன்னு ஓடுவாங்க. அவங்களுக்கு பயந்துக்கிட்டு பார்த்தீங்களா தண்ணியெல்லாம் எப்படி மஞ்சேர்னு இருக்குன்னு. இதுக்கு வந்து ஃபில்ட்ரும்பாக ஒன்று, தண்ணியை வந்து மஞ்சள் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி வெள்ளை தண்ணியாக கொடுக்குமா. நம்ம இப்போதைக்கு அதெல்லாம் வைக்க முடியாது, இருக்கிற கடனைகள்லாம் அடைக்கணும். அதனால் வீடு குடி வந்து ஒரு வருஷத்துக்கு மாதம் ஆகணுங்க, எல்லா பொருளும் வாங்கணும். அது வரைக்கும் நம்ம இருக்கிற கடனை தான் அடைக்கிறதுக்கு வழியை பார்க்கணும். எங்கள் வீட்டுக்காரர் முன்னாடியே சொல்லிட்டாருங்க, அங்கே போய் ஆடம்பரமாக வீடு அது மாட்டணும் இது மாட்டணும் இதை வாங்கணும் அதை வாங்கணும்லாம் சொல்லக்கூடாது, இருக்கிறத வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணி போயிடணும்னு எங்கள் வீட்டுக்காரர் டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கார். ஏன்னா நான் சொல்கிறேன்ல, இங்கே வைக்க அது வேணும். பொம்பளைகளுக்கு ஆசை இருக்கத்தானங்க செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. நான் உண்மையே சொல்கிறேன், என் மனசில் தோன்றேன். எனக்கு இது ஆசையாக இருக்குது அது ஆசையாக இருக்குது, அதை வாங்குங்க இதை வாங்குங்கன்னு சொல்லுவேன் அவர்கிட்ட. அவர் சொல்லுவார், வீடு கட்டணுமா வேண்டாமா, எதுக்கு எடுத்தாலும் இதே வார்த்தையை தான் சொல்லுவார். நானும் அதுக்காகவே நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து வந்துட்டேங்க இவ்வளோ தூரம். ஏன்னா வீட்டில் யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுத்து தான் போய் ஆகணும். அதனால் நான் நிறைய விட்டு கொடுத்துருவேன். சில விஷயங்கள் எனக்கு உண்மையிலேயே வந்து முடிவெடுக்க தெரியாது. அந்த டயத்தில் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாருங்க. எனக்கு இது தெரியல அப்படின்னா அதே மாதிரி எந்த விஷயத்தையும் நான் மறைக்க மாட்டேங்க எங்கள் வீட்டுக்கார்ட்ட. இந்த மிஷினு எங்கள் வீட்டுக்காரர் வியாபாரத்துக்கு போகும்போது பழசில் வந்துச்சுங்க. அது வேலை செய்யலையான்னு கூட தெரியலைங்க. நாங்கள் இதை பழசில் போட்டு ஆகணும். இப்போ வீட்டுக்கு வேலை பார்த்த அந்த அட்டைகள்லாம் கிடக்கு, அதை கொண்டு போய் பழைய இரும்பு கடையில் போடையில் இந்த மிஷினையும் தூக்கி கொண்டு போய் போடுங்கன்ட்டு எடுத்து வச்சாச்சு. இன்னும் 2-3 நாளில் எல்லாம் பழைய இரும்பு கடைக்கு போயிடும். சரி மக்களே, எல்லோரும் விசேஷத்துக்கு வந்துடுங்க, வந்து சிறப்பித்து கொடுத்துருங்க. நல்லபடியாக பால் காய்ச்சியை முடிப்போம். நீங்கள் எல்லாம் நான் இல்லை, உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்போதும் வேணும். லைக் பண்ணி ஹைப் கொடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, பாய்.